Hi friends, welcome to Deepa Tea time. இன்னைக்கு நான் நல்ல டேஸ்டியாக சிம்பிளான மெத்தடில் தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு சிக்கனில் பெப்பர் சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம ஒரு 4 இல்லைன்னா 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்துலேயுமே ஒரு 2-3 பீஸ் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சாதம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். இதே மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். நம்ம ரைஸ் வேகிற அளவுக்கு பெரிய பாத்திரமாக வைக்கணும். இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு 3 வெங்காயத்தை சேர்க்கணும். ஒரு 4 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்தா போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். தேங்காய் பால் சாதம் உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது தான். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், அந்த சாஃப்டாக வதங்கினா போதும். கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் நம்ம இடித்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நம்ம 2 கப் அரிசி சேர்க்குறதா இருந்தால் 4 கப் தேங்காய் பால் சேர்க்கணும். நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தேங்காய் பால் போதும். நம்ம இப்போ பாத்திரத்தில் வைக்கிறதுனால 1 கப் ரைஸுக்கு 2 கப் தேங்காய் பால் அந்த மாதிரி கணக்கில் நம்ம சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் பால் ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நம்ம சேர்த்துடலாம். இந்த கப்புக்கு தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ 2 கப் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துடலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். பாருங்க, ஒரு 1/4 பங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தேங்காய் பாலெல்லாம் நல்லாவே வற்றி ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஊற்றின தேங்காய் பால் பத்தலை, ரைஸும் வேகலை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கூட நம்ம தெளித்து நல்லா மூடி வச்சிட்டோன்னா நல்லா குக் ஆகிடுங்க. பாஸ்மதி ரைஸ், ஜீரா ரைஸ் இதிலெல்லாம் பண்ணலாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நம்மளுடைய தேங்காய் பால் சாதம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.